குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு 4th யூனிட் வந்து முடிஞ்சு போச்சு. அபிராமி மேடம் எடுத்திருக்காங்க 4th யூனிட் ஃபுல்லாக. 4th யூனிட்டில் நீங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் சீரியல் கம்யூனிகேஷன், தென் இன்ட்ரப்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. சீரியல் கம்யூனிகேஷன் தான் நம்ம வந்து இங்கே மைக்ரோ ப்ராசஸரில் ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சாரி மைக்ரோ கண்ட்ரோலர்லேயும் அதுதான், மைக்ரோ ப்ராசஸர்லேயும் அதுதான். பிட் பை பிட் டிரான்ஸ்மிஷன், ஒவ்வொரு சிங்கிள் பிட்டாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் சீரியல் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. சீரியல் கம்யூனிகேஷனில் மெயினாக வந்து எந்த ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி சீரியல் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு சொன்னால் எஸ்கான் ரிஜிஸ்டர், பிகான் ரிஜிஸ்டர். எஸ்கான் ரிஜிஸ்டரோட 8 பிட் ஃபார்மேட், பிகான் ரிஜிஸ்டரோட 8 பிட் ஃபார்மேட் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த 8 பிட் பேட்டர்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். எஸ்கான் ரிஜிஸ்டர் கொஷின் வந்து செமஸ்டரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மோட்ஸ் ஆஃப் சீரியல் கம்யூனிகேஷன், என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதுக்கு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸும் நடத்தியிருப்பாங்க ஃபுல்லாகவே. தென் இன்ட்ரப்ட்ஸ், 5 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இன்ட்ரப்ட்ஸ், எப்பப்போலாம் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு 4th யூனிட் ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்த்துருப்பீங்க. நம்ம 3rd யூனிட்டில் டைமர் கவுண்டர் பார்த்தோம், ஐஓ போர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ முக்கியமான 4 பிளாக்ஸை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் 3rd and 4th யூனிட்டில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது 5th யூனிட்டில் பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட்ஸ், இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸ். சரியா? ஸோ இத்தனை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் படித்தது ஃபுல்லாகவே வந்து எதுக்காக படித்தோன்னு சொன்னால், ஒரு சிங்கிள் மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சுக்கிட்டு அதில் ப்ரோக்ராம் பண்ணி சின்ன சின்ன அடிஷன் ப்ரோக்ராம், சப்ராக்ஷன் ப்ரோக்ராமெல்லாம் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி வெறுமனே ஆன்சர் பார்க்குறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. சரியா? ஜஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோலர்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டு சின்ன சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கான பயனே இல்லை. நம்ம எதுக்காண்டி வந்து அதை இன்வென்ட் பண்ணோம், ப்ரோக்ராமிங் வந்து எதுக்காண்டி பண்ணுறோன்னு சொன்னால், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு தகுந்த வகையில் மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து அங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கோ, அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ, உற்பத்தி பண்ணுறதுக்கோ, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? அப்போ இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இந்த வெறுமனே இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு ஒரு பயனும் கிடையாது. ஸோ மெனி நம்பர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? இண்டஸ்ட்ரி சைடில் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. that should be connected to the required machines, concerned machines கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது தான் நமக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிது. நம்ம கண்டுபிடிச்சதுக்கான பயனே வந்து அதுதான். சும்மா வந்து எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே வச்சுட்டு இருந்தோன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? அப்போது இந்த 5th யூனிட் தான் வந்து கடைசியில் மைக்ரோ கண்ட்ரோலருக்கான கன்க்ளூஷனையே கொண்டு வரப்போகுது. தட் இஸ் இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸ். தட் இஸ் இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸ். ஸோ இன்டர்ஃபேஸிங்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். சரியா? ஸோ நமக்கு தெரியும் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இட்ஸ் அ டிஜிட்டல் சிஸ்டம். மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஒரு டிஜிட்டல் அமைப்பு தான். இதில் கீபோர்ட், ஸ்விட்ச், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்புட் டிவைசஸ். நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலரில் கீபோர்டு, ஸ்விட்சஸ்ஸு, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் இது எல்லாமே என்னென்னா இன்புட் டிவைஸ். நம்ம கம்ப்யூட்டர் பார்த்துருக்கோம். கம்ப்யூட்டரில் என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் என்னது இன்புட் டிவைஸ். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து இந்த டேட்டாவை நம்ம வாங்கிறோம், டேட்டாவை பெற்றுக்கொள்கின்றது. இந்த இன்புட் டிவைஸ் தான் என்ன பண்ணுது, டேட்டாவை பெற்றுக்கொள்கின்றது. சரியா? இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இது மெமரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்களை வாங்கி அதுக்கு தகுந்தவாறு செயல்படுகிறது. இந்த இன்புட் டேட்டா என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்புட் டிவைசஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், மெமரியில் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு செயல்படுது. சரியா? ஸோ இந்த செயல்கள் எல்லாம் முடிந்த பிறகு எங்கே போகும், அவுட்புட் டிவைஸ்க்கு போகும். சரியா? ஸோ என்னென்ன அவுட்புட் டிவைசஸ்லாம் இருக்குது, டி பார் ஏ கன்வெர்ட்டர்ஸ், ஏ பார் டிங்கிறது இன்புட், ஸோ டி பார் ஏங்கிறது அவுட்புட். பிரிண்டர், வீடியோ மானிட்டர் போன்ற அவுட்புட் டிவைஸ்களுக்கு கொடுக்கின்றது. சரியா? அப்போ இன்புட் டிவைஸ் இருக்குது, அவுட்புட் டிவைஸ் இருக்குது. ஊடால மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபெச் பண்ணி கொண்டு வரோம். சரியா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே பேர் என்னன்னு சொன்னால் பெரிஃபரல்ஸ். இங்கே நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸ்களுக்கு பேர் என்னதுப்பா, பெரிஃபரல்ஸ். மெமரி கூட ஒரு சிறந்த பெரிஃபரல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். இதில் கீபோர்டு, ஸ்விட்சு, அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற இன்புட் டிவைசஸ்லாம் இருக்குது.
இந்த இன்புட் டிவைசஸ் வந்து டேட்டாவை வாங்கிட்டு அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணுதுன்னா மெமரியிலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தவாறு செயல்பட வைக்குது. கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஆனது பிரிண்டர், வீடியோ மானிட்டர், D/A கன்வெர்ட்டர் போன்ற அவுட்புட் டிவைஸ்களுக்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ்களுக்கு பேர் தான் பெரிஃபரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிஃபரல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நேரடியாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? இந்த பெரிஃபரல்ஸ்னால் என்னது? இன்புட் அவுட்புட் டிவைஸை வந்து டைரெக்டாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். இத்தகைய அமைப்புகளில் அவற்றினை இணைக்கும் பொருட்டு லாஜிக் சர்க்கியூட்டுகள் தேவைக்கேற்ப டிசைன் செய்யப்பட்டு உருவாக்கப்படுகின்றது. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த வகையில் டிசைன் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட லாஜிக் சர்க்கியூட்டுகளை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பெரிஃபரல்ஸையும் மைக்ரோ கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து பெரிஃபரல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன தேவை? இது மாதிரி இணைக்கிறதுக்கு we need to have some designed logic circuits. இந்த லாஜிக் சர்க்கியூட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த வகையில் மைக்ரோ கண்ட்ரோலரை எனேபிள் செஞ்சு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிது. ஓகேவா? இந்த பெரிஃபரல்ஸை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கூடயோ இல்லை மைக்ரோ ப்ராசஸர் கூடயோ ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும்னு சொன்னால் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோலரை வந்து எனேபிள் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதாக இருக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரியான லாஜிக் சர்க்கியூட்டுகளுக்கு பேர் தான் என்னென்னா இன்டர்ஃபேஸிங் டிவைசஸ். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸிங். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து எதுக்காண்டின்னு சொன்னால் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸ். இந்த இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்ன, எந்த டிவைஸ் வந்து இப்போ இன்டர்ஃபேஸிங்க்கு எப்படிலாம் நம்ம வந்து கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு இன்டர்ஃபேஸிங் டிவைஸ். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்ஃபேஸிங்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால முதல்ல எடுத்தவுடனே நான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸிங்னா என்னன்னு தான் இவ்வளோ நேரமாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஒரு டிஜிட்டல் அமைப்பு, அதை தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் சிஸ்டம். நமக்கு வந்து அதில் நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்குது, நிறைய அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. சரியா? இந்த இன்புட் டிவைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மெமரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு செயல்படுது. இந்த செயல்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஆனது அவுட்புட் டிவைஸ்களுக்கு கொடுக்கப்படுது. என்னென்ன அவுட்புட் டிவைஸ் இருக்குன்னு போட்டிருக்கோம். D/A கன்வெர்ட்டர், பிரிண்டர், வீடியோ மானிட்டர் போன்ற அவுட்புட் டிவைஸ்கள் இருக்குது. இந்த அவுட்புட் டிவைஸ்கள் எல்லாமே இன்புட் அவுட்புட் டிவைஸ்கள் எல்லாத்துக்கும் பேர் பெரிஃபரல்ஸ். மெமரியை கூட நம்ம ஒரு பெரிஃபரல்னு தான் சொல்கிறோம். ஸோ ஹவு டு கனெக்ட் எ பெரிஃபரல் வித் அ மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர்னு கேட்கும்போது டைரக்ட் கனெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். கிடையாது, இட் இஸ் காம்ப்ளெக்ஸ். சரியா? ஸோ இந்த கடினத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்காண்டி we have designed some logic circuits so that it is capable to interconnect a microcontroller with a peripheral, with the peripherals. சரியா? These peripherals should be able to understand the instructions and it should be able to enable the microcontroller or microprocessor so that the peripherals would be able to communicate with the controller in a fine way. Okay, ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இந்த லாஜிக் சர்க்கியூட்ஸ்க்கு பேர் தான் இன்டர்ஃபேஸிங் டிவைசஸ். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னதுப்பா? இன்டர்ஃபேஸிங். இதை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த 5th யூனிட்டில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்டர்ஃபேஸிங் டிவைஸ் வந்து என்னன்னு சொன்னால் 8255 அப்படிங்கிற ஒரு ஐசி. நம்ம ஏற்கனவே படித்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம படிச்சிருக்கோம். மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்னென்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இட்ஸ் VLSI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஐசி. இந்த டிஜிட்டல் ஐசியை தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8051. இப்போ நம்ம படிக்க போகிற ஐசி வந்து 8255. இட் இஸ் ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். இதுக்கு பேர் என்னதுப்பா? ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி. இந்த நம்பரை மறக்கக்கூடாது, இது வந்து முக்கியமானது. சரியா? 8255 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஐசி. சுருக்கமாக இதை எப்படி சொல்லுவாங்கன்னா பிபிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஐனாலே உங்களுக்கு தெரியணும், இட் இஸ் 8255 ஐசி. சரியா? பாருங்கள், என்ன இது வந்து எதுக்குன்னு சொன்னால் இந்த ஐசி வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து
இன்புட் அவுட்புட் டிவைஸ் கூட இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஐசி. இதை வச்சு நமக்கு வந்து நிறைய இன்புட் அவுட்புட் டிவைசஸை மைக்ரோ கண்ட்ரோலர் கூட நம்ம இணைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து இன்டர்ஃபேஸிங் ஐசி தான். இது பேரே என்னென்னா இன்டர்ஃபேஸிங் ஐசி. இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டிவைஸை வந்து ஜஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இணைக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து ஷுட் பி கனெக்டட் டு த மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மாதிரி அதிகமான இன்புட் அவுட்புட் டிவைசஸை இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஐசி தான் இந்த 8255 ஐசி. ஓகேவா? பாருங்கள் இதில் என்ன போட்டிருக்கோம், இன்டெல் 8255. இன்டெல்ங்கிற கம்பெனி தான் இந்த 8255 அப்படிங்கிற ஐசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். சரியா? ப்ரோக்ராம் செய்ய தகுந்த பெரிஃபரல்ஸ்னால் சொல்லியிருக்கேன், இன்புட் அவுட்புட் டிவைசஸை இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. இது மைக்ரோ கண்ட்ரோலர் அமைப்பில் பல வகையான இன்புட் மற்றும் அவுட்புட் செயல்களை செய்வதற்கு பயன்படுகிறது. ஸோ எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்புட் அவுட்புட் செயல்களை செய்வதற்கு தான் இது பயன்படுது. சரியா? இந்த ஐசியில் எத்தனை பின் இருக்குன்னா இட் ஹேஸ் 40 பின்ஸ். எத்தனை பின் இருக்கும்? 40 பின்கள் இருக்குது. இது +5 வோல்ட் கொண்ட டிசி சப்ளையில் செயலாற்றுகின்ற தன்மை கொண்டது. ஸோ இது எத்தனை வோல்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணணும்னா 5 வோல்ட்ஸ் டிசி சப்ளை. 5 வோல்ட்ஸ் டிசி சப்ளை. இந்த 8255 ஆனது மைக்ரோ ப்ராசஸர் அல்லது மைக்ரோ கண்ட்ரோலரை அதன் ஒரு பக்கத்திலும் மற்றும் பெரிஃபரல்களை அதன் மறுபக்கத்திலும் இன்டர்ஃபேஸ் செய்கின்றது. ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ என்ன பண்ணுது பாருங்கள், இந்த ஐசி வந்து மிடில் இருக்குது. ஒரு பக்கத்தில் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர், மறுபக்கத்தில் நம்மளுடைய பெரிஃபரல்ஸ். ஸோ இந்த பக்கம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, இந்த பக்கம் நம்மளோட கண்ட்ரோலர் ஐசி இருக்குது. ஸோ நடுவில் வந்து ரெண்டுத்துக்கும் இணையில் ஒரு மீடியேட்டர் மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த 8255 ஐசி. சரியா? ஸோ 8255A இன் பின் அவுட் டயக்ராம் மற்றும் சிக்னல் டயக்ராம் ஆகியவை ஃபிகரில் காட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஐசியோடைய பின் டயக்ராம் சிக்னல் டயக்ராம் ரெண்டுமே அடுத்து வருது. ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட். 8255 வேலை என்னன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் மைக்ரோ கண்ட்ரோலரையும் மறுபக்கத்தில் இன்புட் அவுட்புட் டிவைஸ்களையும் இணைத்து செயல்பட வைக்கிறது தான் இதோடைய மெயினான வேலை. ஓகேவா? ஸோ அடுத்து டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய 8255 ஐசியோடைய பின் டயக்ராம். இது அதோடைய சிக்னல் டயக்ராம். சிக்னல் கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பின் டயக்ராம் பாருங்கள். இப்போ தான் சொன்னேன் நான் 40 பின்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 40 பின்ஸ் போட்டிருக்காங்களா? 8255 ஐசியோடைய 40 பின்ஸ் கொண்ட பின் டயக்ராம் இது. இதோடைய சிக்னல் டயக்ராம். சிக்னல் டயக்ராம்னா இதில் இருக்க பின் டயக்ராமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாம் எந்த டைரக்ஷனில் இருக்குது, இன்புட்டாக இருக்கா அவுட்புட்டாக இருக்கா இல்லை பை டைரக்ஷனலாக இருக்கா, எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சிக்னல் டயக்ராம். அதோட சிக்னல் கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 பின்னு சொல்லும்போது இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். சரியா? முதல்ல இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து நமக்கு 3 போர்ட்ஸ் இருக்குது. 3 போர்ட்ஸ். என்னென்ன போர்ட்னா போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி. சரியா? ஒவ்வொரு போர்ட்லேயும் 8 பின். ஒவ்வொரு போர்ட்லேயும் 8 பின். ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல A0 ஃபஸ்ட்டு போர்ட் ஏ. பிஏனா போர்ட் ஏ. A0, A1, A2, A3, A4, A5, A6, A7 வரிசையாக வரல, பின்னெல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி. ஸோ போர்ட் ஏ உடைய 8 பின்கள் இது. அடுத்து 3 போர்ட் சொன்னேன். போர்ட் பி. இந்த போர்ட் பி பாருங்கள், B0, B1, B2, B3, B4, B5, B6, B7. ஸோ இதோடைய 8 பின் முடிஞ்சிச்சு. அடுத்து போர்ட் சி. போர்ட் சிலேயே பாருங்கள், C0, C1, C2, C3, 4, 5, 6, 7. ஸோ போர்ட் சியோடைய 8 பின். ஸோ இதை 3 போர்ட் இருக்குது, 3த்துலேயும் 8 பின். ஆக மொத்தம் 24 பின் இதிலேயே முடிஞ்சிருச்சு. 24 பின்னு இதிலேயே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரியா? அப்போ மொத்தம் 40 பின்னில் இன்னும் 16 பின் லெஃப்ட் ஓவராக இருக்குது. இந்த 16 பின்னில் நமக்கு எத்தனை டேட்டா பின்ஸ் பாருங்கள், D0, D1, D2, D3, D4, D5, D6, D7 அப்படிங்கிறது 8மே டேட்டா பின். 8 டேட்டா லைன்ஸ் இருக்குது. சரியா? இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 8 டேட்டா லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 24 + 8 32 பின் முடிஞ்சிருச்சு. இன்னும் 8 பின்ஸ் இருக்குது. இந்த 8 பின்னில் நமக்கு A0, A1 கொடுத்துருக்காங்கல்ல, இது 2 அட்ரஸ் லைன்ஸ். இது 2 என்னதுப்பா? அட்ரஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ A0, A1ங்கிறது அட்ரஸ் லைன்ஸ். ஸோ 8ல் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த 3, இந்த 2 இருக்குது. அடுத்து எது லெஃப்ட் ஓவராக இருக்குது? இங்கே VCC சப்ளை. ஒரு பின் வந்து VCC சப்ளை.
ஸோ இந்த 5 கிரவுண்ட் 1 விசிசி 1 கிரவுண்ட் 1 விசிசி 1 அது போக 4 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது சரியா. ஸோ 8 பின்னில் A0 A1 அட்ரஸ் லைன்ஸ் முடிஞ்சிருச்சு, விசிசி முடிஞ்சிருச்சு, கிரவுண்ட் முடிஞ்சிருச்சு. விசிசினா சப்ளை, இப்போ தான் சொன்னேன் 5 வோல்ட் டிசி சப்ளை கொடுப்போம். தென் கிரவுண்டுங்கிறது கிரவுண்ட் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும் சரியா. தென் ரீட் பார், ரைட் பார், சிஎஸ் பார், ரீசெட், இந்த 4 சிக்னல்ஸ் இருக்குது. ரீட் பார்டுங்கிறது கன்சர்ன்டு போர்ட்லேருந்து இதுக்குரிய டேட்டாவை போய் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ரீட் சிக்னல். பார் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. பார் போட்டால் என்னது, லோ சிக்னல் கொடுத்தா இட் இஸ் லோ ஆக்டிவ் சிக்னல். லோ சிக்னல் கொடுத்தா மேலே காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கிறதுனால இட் வில் பிகம் ஹை. அந்த சிக்னல் என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும்னு அர்த்தம் ஓகேவா. அப்போது ரீடு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரீட் சிக்னல் டு ரீட் த டேட்டா ஃப்ரம் கன்சர்ன்ட் போர்ட். WR அப்படிங்கிறது ரைட் சிக்னல், இது வந்து லோ ஆக்டிவேட்டட் சிக்னல் தான். இதுலேயும் காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்காங்க. லோ சிக்னல் 0 சிக்னல் கொடுத்தா இது பிகம் ஹை ஆக்டிவேட் ஆகும். நம்ம சிஎஸ் அப்படிங்கிறது சிப் செலக்ட் சரியா. சிப் செலக்ட் சிக்னல். அப்போ இந்த சிக்னல் லோவாக இருந்தால் தான் சிப் வில் பி எனேபிள்டு. 8255 ஐசியே என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும், மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேட் பண்ணும். இதுதான் சிஎஸ் பார், சிப் செலக்ட். தென் ரீசெட், இதில் தான் மேலே பார் இல்லை, இதுதான் வந்து ஆக்டிவ் ஹை சிக்னல் சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த பின் டயக்ராமில் இருக்கக்கூடிய 40 பின்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில். தென் இதையே தான் இங்கே சிக்னல் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. சிக்னல் டயக்ராம் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். முதல்ல 3 போர்ட்ஸ் காமிச்சிட்டாங்க. A0 to A7, PA0 to PA7, தென் PB0 to PB7, PC0 to C7 கொடுத்துட்டாங்களா. அப்போ 3 போர்ட்ஸ்லேயும் 8 பின்ஸ் இருக்குது, 24 பின்ஸ். தென் டேட்டா பின் லைன்ஸ் 8 லைன்ஸ், டேட்டா லைன்ஸ் D0 to D7. ஸோ 32 பின் இந்த பக்கம் முடிச்சுட்டாங்க. தென் A0 A1 அட்ரஸ் லைன்ஸ், இந்த 4 கண்ட்ரோல் சிக்னல்ஸ், ரீட் பார், ரைட் பார், சிஎஸ். இது ஆக்சுவலாக சிடி கிடையாது, இங்கே சிஎஸ் தான் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. சிஎஸ் பார், ரீசெட், கிரவுண்ட், விசிசி. ஸோ 40 பின்ஸும் எப்படி இருக்குது, இந்த 3 போர்ட்ஸுமே. அப்புறம் இந்த டேட்டா லைன்ஸ் எல்லாமே பாருங்கள், 2 பக்கமும் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. தே ஆர் பை டைரக்ஷன்னு அர்த்தம் சரியா. இன்புட்டாகவும் செயல்படும், அவுட்புட்டாகவும் செயல்படும் அப்படின்னு மீனிங் இருக்குது. நம்ம டேட்டா லைன்ஸும் அதை இன்புட்டாகவும் இருக்கலாம், அவுட்புட்டாகவும் இருக்கலாம். மற்ற சிக்னல்ஸ் எல்லாமே யூனிடைரக்ஷனல். A0 A1 ரீட் பார், ரைட் பார், சிஎஸ் பார், ரீசெட் எல்லாமே என்னது யூனிடைரக்ஷனல் சிக்னல்ஸ். ஸோ இந்த போர்ட்ஸும் டேட்டா லைன்ஸும் டபுள் சைட்லேயும் ஆரோ மார்க் இருக்குது. இட் இஸ் பை டைரக்ஷனல்னு மீனிங் ஓகேவா. தென் இதை தான் வந்து இங்கே சிக்னல் கான்ஃபிகரேஷனை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்டுனா 0 volts, விசிசினா 5 volts, PA0 to 7, PB0 to B7, C0 to C7 மூணுமே போர்ட்ஸ் 8 பிட்ஸ். A0 A1ங்கிறது போர்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் லைன்ஸ். ரீட் இன்புட், ரைட் இன்புட், சிப் செலக்ட், ரீசெட் இன்புட், தென் டேட்டா பஸ் பை டைரக்ஷனல் கொடுத்துருக்காங்களா. D0 to D7 எல்லாமே என்னது பை டைரக்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பின் டயக்ராம், சிக்னல் டயக்ராமுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சரியா. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 8255 ஐசியோடைய ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஓகேவா, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் இப்போ நாங்கள் ஐசி 8255 உடைய ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமானது ஃபிகரில் காட்டப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மெயின் பிளாக்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா பஸ் பஃபர், இந்த இருக்குல்ல டேட்டா பஸ் பஃபர், ரீட் பார் ரைட் கண்ட்ரோல் லாஜிக், தென் இந்த போர்ட்ஸ், இதுதான் இதோடைய மெயின் பிளாக்ஸ். போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி, இதுதான் வந்து இதோடைய மெயின் பிளாக்ஸ் சரியா. ஸோ இந்த டேட்டா பஸ் பஃபர், ரீட் ரைட் கண்ட்ரோல் லாஜிக் 3 போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மெயினான பிளாக்ஸு. இதை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்னல் டேட்டா பஸ். இப்போ நம்ம இது போக என்ன இருக்குன்னா இந்த பவர் சப்ளை பிளாக் ஒன்று இருக்குது சரியா. நம்ம பின் டயக்ராமில் என்னென்ன சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதுதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதை சின்ன விளக்கங்களோட நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் சரியா. முதல்ல பார்க்க போகிறது டேட்டா பஸ் பஃபர். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா D0 to D7. நம்ம 8 டேட்டாஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, 8 பிட் டேட்டா. ஸோ இந்த 8 டேட்டாஸ் தான் இது இன்புட்டாக இருக்குது. பை டைரக்ஷனல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பை டைரக்ஷன். ஸோ டேட்டா பஸ் பஃபருக்கு இன்புட் வந்து டேட்டாஸ் தான். ஸோ இந்த டேட்டா பஸ் பஃபர் எதுக்காண்டி மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு சிஸ்டத்தோடைய இன்டர்னல் டேட்டா பஸ்ஸையும் இதை நம்ம 8255 கனெக்ட் பண்ணுறதே வந்து இந்த டேட்டா பஸ் பஃபர் தான்.
இது போட்டிருக்காங்க பாருங்கள், இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் போட்டிருக்காங்களா. டேட்டா பஸ் பஃபர் இது பைடைரக்ஷனல் தன்மையுடன் செயலாற்றுகின்ற ஒரு 8-பிட் பஃபர். இது வந்து ஒரு பஃபர் மாதிரி தான் செயல்படுது. 8255ஐ சிஸ்டத்தின் டேட்டா பஸ்ஸுடன் இன்டர்ஃபேஸ் செய்வதற்கு பயன்படுகிறது. ஸோ சிஸ்டத்தோட டேட்டா பஸ்ஸை கூட மெயினாக இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா பஸ் பஃபர். இது வழியாக தான் டேட்டா, கண்ட்ரோல் வேர்ட் மற்றும் ஸ்டேட்டஸ் தகவல் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் 8255க்கும் இடையில் கம்யூனிகேட் ஆகிறது. இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து ஒரு பஃபர் மாதிரி செயல்படுது. பஃபர்னா என்னதுப்பா? என்ன நம்ம இன்புட்டில் கொடுக்குறோமோ அதை வாங்கி அப்படியே வெளியே கொடுக்கறதுக்கு பேர் தான் பஃபர். இன்டர்மீடியட்டாக செயல்படுது. தட் இஸ் பஃபர் மாதிரி தான் இது வந்து செயல்படுது. சிஸ்டமுடைய டேட்டா பஸ்ஸையும் நம்மளுடைய 8255 ஐசியும் இணைப்பதற்காக பயன்படக்கூடியது தான் இந்த 8-பிட் இன்டர்னல் டேட்டா பஸ். இதுலேருந்து நமக்கு டேட்டா, கண்ட்ரோல் வேர்ட்னா என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. டேட்டா, கண்ட்ரோல் வேர்ட், தென் ஸ்டேட்டஸ் தகவல்கள். இப்போது அது நம்ம இது வந்து செயலாட்டிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை என்னன்னு சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் தகவல்கள். எல்லாமே வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் 8255 இடையில தொடர்பில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பயன்படுறது தான் இந்த டேட்டா பஸ் பஃபர். என்ன டேட்டா வெளியே போகுது, என்ன ஸ்டேட்டஸ் தகவல்கள், தென் அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வேர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த டேட்டா பஸ் பஃபர். சரியா? இதுதான் இதோடைய மெயினான வேலை. அடுத்து இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். எத்தனை போர்ட்ஸ் இருக்குது? போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி நான் சொல்லியிருக்கேன். சரியா? இங்கே 3 போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த போர்ட் சியை மட்டும் 2ஆக பிரிச்சுருக்காங்க. போர்ட் சி லோயர், இந்த C0 to C3 இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் போர்ட் சி லோயர். இந்த போர்ட் சி அப்பர், இது C4 to C7. மொத்தம் 8 பிட்டை 2ஆக பிரிச்சுருக்காங்க. போர்ட் சி லோயர், போர்ட் சி அப்பர்னு பிரிச்சுருக்காங்க. எதுக்காண்டி இப்படி பிரிச்சுருக்காங்கன்னா 2 குரூப்பாக கொண்டு வரதுக்காண்டி. சரியா? 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. குரூப் ஏ கண்ட்ரோல், குரூப் பி கண்ட்ரோல் 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு போர்ட்லையும் நமக்கு வந்து 2 இருக்கும். தட் இஸ் போர்ட் ஏ ஃபுல்லாக இருக்குது, போர்ட் சி அப்பர் ஃபுல்லாக இருக்குது. எதுலன்னா குரூப் ஏல 3 போர்ட்டை 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. குரூப் ஏல போர்ட் ஏ ஃபுல்லாகவும் போர்ட் சி அப்பரும் இருக்குது. குரூப் பியில் போர்ட் பி ஃபுல்லாகவும் போர்ட் சியோடைய லோயர் ஃபுல்லாகவும் இருக்குது. குரூப் பியில் போர்ட் பி ஃபுல்லாகவும் போர்ட் சி லோயரும் இருக்குது. 3 போர்ட்ஸை வந்து 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. கண்ட்ரோலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பிரிச்சுருக்காங்க. சரியா? அப்போது நமக்கு 3 போர்ட்ஸ் இருக்கிறது அதே தான். ஆனால் எப்படி இருக்கிறது வந்து 4 பிரிவாக இருக்குது. 4 பிரிவான்னு சொல்லும் பொழுது போர்ட் சி மட்டும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு வந்து 2ஆக பிரிச்சுட்டு போர்ட் சி லோயர், போர்ட் சி அப்பர்னு பிரிச்சுருக்காங்க. அதை மட்டும் நம்ம வந்து எந்த குரூப்பில் வருதுங்கிறத பார்க்கணும். போர்ட் சி அப்பர் வந்து குரூப் ஏல வருது, போர்ட் சி லோயர் வந்து குரூப் பியில் வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, அடுத்தது ரீட் ரைட் கண்ட்ரோல் லாஜிக். இதை தான் இங்கே போட்டிருக்காங்க. குரூப் ஏல வந்து என்னென்ன இருக்குது? போர்ட் ஏ இருக்குது, போர்ட் சி அப்பர் இருக்குது. குரூப் பியில் வந்து போர்ட் பி இருக்குது, போர்ட் சி லோயர் இருக்குது. ஓகேவா? அடுத்து கண்ட்ரோல் லாஜிக். கண்ட்ரோல் லாஜிக்னா என்ன? ரீட் பார் ரைட் கண்ட்ரோல் லாஜிக் யூனிட் ஆனது 6 விதமான கண்ட்ரோல் சிக்னலை கொண்டிருக்கும். அவற்றின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? ஸோ நம்ம என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்து வருது. அடுத்தது ரீட் பார் ரைட் பார். நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இருக்குல்ல, இதுதான் ரீட் ரைட் கண்ட்ரோல் லாஜிக். இங்கே தான் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அது கண்ட்ரோல் லாஜிக் இந்த பிளாக்குக்குள்ளே கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அது வந்து சாதாரணமாக ஒரு 8-பிட் ரிஜிஸ்டர் தான். அந்த 8-பிட் ரிஜிஸ்டரில் என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் வேர்டு. அதுக்கு பேர் தான் என்னதுப்பா? கண்ட்ரோல் வேர்டு. இந்த கண்ட்ரோல் வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 8255 ஐசியை மெயினாக ப்ரோக்ராம் பண்ணவே போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணுறதுனா என்னன்னு சொன்னால் எந்த போர்ட் வந்து இன்புட்டாக செயல்படுது, எது அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம், சரி என்ன மோடில் யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே வந்து அந்த கண்ட்ரோல் வேர்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? கண்ட்ரோல் வேர்டுனா என்ன? கண்ட்ரோல் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு 8-பிட் வேர்டு, 8-பிட் பைனரி வேர்டு. சரியா? கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் எங்கே இருக்குன்னா இங்கே ரீட் ரைட் கண்ட்ரோல் லாஜிக்குள்ளே இருக்கும். இதை தவிர இதில் வந்து 6 சிக்னல்ஸ் இருக்குது. என்னென்ன சிக்னல்ஸ் நமக்கு தெரியும்? ரீட் சிக்னல், ரைட் சிக்னல், A0, A1, ரீசெட், CS. இப்போ இந்த ஒவ்வொரு சிக்னலை பற்றி பார்க்கலாம். ரீட் சிக்னல் நான் சொன்னேன், லோ நிலையில் இருந்தால் 8255 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள IO போர்ட்டில் மைக்ரோ ப்ராசஸர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது டேட்டாவை ரீட் செய்கிறது.
இது லோவில் இருந்தால் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய என்ன போர்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதில் இருக்க டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். சரியா, இது லோ ஆக்டிவேட்டட் சிக்னல். அதே மாதிரி ரைட் சிக்னல், ரைட் பார், இதுவும் லோ நிலையில் இருந்தால் எந்த போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த போர்ட்டில் போய் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது டேட்டாவை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுவும் லோ லெவல். ரீட் சிக்னல்னால் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணலாம். ரைட் சிக்னல்னால் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டில் போய் டேட்டாவை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரியா, அதுதான் ரீட் பார், ரைட் பார். அடுத்து ரீசெட் சிக்னல். இது நான் சொன்னேன், எங்களுக்கு மேலே காம்ப்ளிமெண்ட் போடலை. ஸோ இது ஹை லெவலில் செயல்படுகின்ற சிக்னல். சரியா, இது ஹை நிலையில் இருந்தால் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் ஆனது கிளியர் ஆகின்றது. கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்னு ஒன்று உள்ளே இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன ஆகும்னா இது ஹையாக இருக்கும்போது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அது இல்லாமல் அனைத்து போர்ட்டுகளும் இன்புட் மோடில் செயலாற்றும். டிஃபால்ட்டாக அது என்னவா எடுத்துக்கோன்னா எல்லா போர்ட்ஸுமே இன்புட்னு எடுத்துக்கும். அதான் ரீசெட் சிக்னல், ஹை லெவல் சிக்னல். இட் கிளியர்ஸ் த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் when it is high, then all the ports are set to input mode. Then CS, chip select, இது லோ லெவலில் செயல்படுகின்ற சிக்னல். இது லோ நிலையில் இருந்தால் 8255க்கும் மற்றும் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் இடையில் கம்யூனிகேஷன் நடைபெறும். இது லோவில் இருந்தால் தான் இந்த கம்யூனிகேஷனே பாசிபிள். அப்போ தான் நம்மளுடைய 8255 ஐசி என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும். ஓகே, அடுத்து A0 A1 அட்ரஸ் லைன்ஸ். இந்த லைன்கள் போர்ட்டுகள் மற்றும் கண்ட்ரோல் ரிஜிஸ்டரை தேர்வு செய்வதற்கு பயன்படுகிறது. ஓகேவா, ஸோ எந்த போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே இந்த லைனை பொறுத்து தான். இந்த லைன் 2 இருக்குது, ரெண்டுமே 00 இருந்தால் போர்ட் ஏ செலக்ட் ஆகும். 01 இருந்தால் போர்ட் பி செலக்ட் ஆகுது. தென் 10 இருந்துச்சுன்னா போர்ட் சி செலக்ட் ஆகும். ரெண்டுமே 11 இருந்தால் கண்ட்ரோல் வேர்டு ரிஜிஸ்டர் செலக்ட் ஆகுது. சரியா, அப்போது மெயினாக நம்ம வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எந்த போர்ட் வேணும், எந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். தென் கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்று அந்த பிளாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த அட்ரஸ் லைன்ஸ் தான் பயன்படுது. 2 அட்ரஸ் லைன்ஸை வச்சு இந்த 4ல் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய மெயின் பர்பஸ். அடுத்து கண்ட்ரோல் வேர்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்ட்ரோல் வேர்டுனா என்னன்ட்டு. கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 8 பிட் கொண்ட ரிஜிஸ்டர், அதுதான் வந்து கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். அதுதான் என்னதுப்பா, கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு கண்ட்ரோல், இந்த பிளாக் ரீட் பார் ரைட் கண்ட்ரோல் லாஜிக் அப்படிங்கிற இந்த பிளாக்குள்ளே இருக்கிற ரிஜிஸ்டருக்கு பேர் தான் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். அடுத்தது இந்த கண்ட்ரோல் ரிஜிஸ்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் கண்ட்ரோல் ரிஜிஸ்டரில் உள்ள 8 பிட்கள் கொண்ட பைனரி வேர்டுக்கு பேர் தான் கண்ட்ரோல் வேர்டு. இந்த கண்ட்ரோல் வேர்டானது ஒவ்வொரு ஐஓ போர்ட்டும் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. ஸோ இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். எப்படி கண்ட்ரோல் வேர்டுனா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிப்பேன். இந்த கண்ட்ரோல் வேர்டை வச்சு தான் ஒவ்வொரு ஐஓ போர்ட்டும் எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்ட்ரோல் வேர்டு ஃபார்மட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் மெயினாக இருக்கக்கூடியது 3 போர்ட்ஸ். இந்த போர்ட் சியை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, போர்ட் சி அப்பர்னா என்ன, PC4 to PC7, தென் போர்ட் சி லோயர்னா C0 to C3. எப்படி வந்து இந்த 3 போர்ட்ஸை வந்து 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். குரூப் ஏல என்னென்ன வருதுன்னா போர்ட் ஏ ஃபுல்லாக வருது, போர்ட் சி அப்பர் கிடைக்குது. குரூப் பியில் வந்து போர்ட் பி இருக்குது, போர்ட் சி லோயர் இருக்குது. சரியா, நம்ம வந்து குரூப்பை வந்து மாற்றி போடக்கூடாது. இந்த எல்லா போர்ட்ஸுமே இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்தது. எல்லாமே வந்து இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த 8255 ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதோடு இல்லாமல் இது வேரியஸ் மோட்ஸில் ஆப்ரேட்டாகவும் ஆகுது. நமக்கு 3 மோட்ஸ், 2 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இதில் இருக்குது. ஐஓ மோட்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்ஆர் மோட்னு ஒன்று இருக்குது. சரியா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பின் டயக்ராம், சிக்னல் டயக்ராம், தென் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பார்த்துருக்கோம். நான் அடுத்து பார்க்க போகிறது வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பார்க்கணும். எப்படி வந்து இந்த 8255 ஐசியை வந்து
நம்ம வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறோம் மைக்ரோ கண்ட்ரோலர் கூட அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.